டுடே வழங்குபவர் டாக்டர் ஜே ஜான்சன் BS MS MD. அந்தரங்க கேள்விகளும் அர்த்தமுள்ள பதில்களும். உங்களின் அத்தனை அந்தரங்க பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஒரே இடத்தில். நினைவில் கொள்ளுங்கள், எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லை. உங்களது தாம்பத்திய சிக்கலுக்கான பரிசோதனைகளும் மருத்துவமும் எங்களின் சென்னை சித்த வைத்தியசாலையில் மட்டுமே கிடைக்கும். ஆண்மை குறைவு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நரம்பு தளர்ச்சி உண்டாக காரணம். சிறு வயதில் தவறான முறையில் கனவிலும் சிறுநீரிலும் விந்து இழந்தவர்கள். ஆண் உறுப்பு சிறுத்தும் துவண்டும் போயிருத்தல், கைகால் நடுக்கம் ஏற்படுதல், விரைவில் விந்து நழுவுதல், நீர்த்து போதல், உயிரணுக்கள் குறைவாக இருத்தல், உயிரணுக்கள் உற்பத்தி இல்லாமல் குழாயில் அடைப்பு ஏற்படுதல், சர்க்கரை நோய் உள்ளவர்கள் அடிக்கடி சிறுநீர் போவதால் ஏற்படும் உடல் பலகீனம், திருமணத்திற்கு பின்பு இல்லற வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் இருத்தல், திருமணத்திற்கு முன்பு தவறான பெண்கள் மற்றும் வயது அதிகமுள்ள பெண்களிடம் உள்ள தொடர்பினாலும், பெண்களுக்கு மாதாந்திர வீட்டு விலக்கு சரிவர இல்லாமை, மாதாந்திர வீட்டு விலக்கின் போது வயிற்று வலி, வெள்ளைப்படுதல், அரிப்பு, எரிச்சல், வேறு ஏதேனும் வீடி நோய் மற்றும் மன அழுத்தம் காரணமாகவும் ஆண்மை குறைவு ஏற்படும். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைமின்மை, பெண்களோட மலட்டுத்தன்மை பற்றியும் ஆண்கள் பிரச்சனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். இதை பற்றி விளக்கம் கொடுக்கறதுக்காக பிரபல டாக்டர் ஜே ஜான்சன் BS MS அவர்கள் வந்திருக்காரு. இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம அவரை வரவேற்கலாம். குழந்தையின்மை, ஆண்மை குறைவு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் எவ்வாறு கொடுக்கப்படுகிறது என்பதை முழுமையாக பார்க்கலாம். டாப் 10 ஃபேக்டர்ஸ் இம்பார்ட்டன்சி. 10 வகையான காரணிகள் வரக்கூடிய ஆண்மை குறைவுக்கு என்னென்ன காரணங்கள், 10 வகையான காரணங்கள் இல்லை காரணிகள். முதல் பாயிண்ட், ஃபிசிக்கல் ஆர்கானிக் கேசஸ். அது அந்த ஃபிசிக்கல் ஆர்கானிக் கேசஸ் என்பது நம்பர் 1 ஹை பிளட் ப்ரெஷர், அதிகமான இரத்த அழுத்தம். அடுத்த 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹை கொலஸ்ட்ரால், அதிகமான கொழுப்பு சத்து, அதாவது ஹை கொலஸ்ட்ரால். ஹார்ட் அண்ட் வாஸ்குலார் டிசீஸ், இருதயம் சம்பந்தப்பட்ட வாஸ்குலார் நோய்கள். அடுத்ததில் லோ மேல் ஹார்மோன், ஆண்களுக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோன் பற்றாக்குறைவு. அடுத்ததில் ப்ராஸ்டேட் கேன்சர், ப்ராஸ்டேட்டில் என்லார்ஜ்மெண்ட், அதாவது கிட்னியுடைய அந்த நெக் ஆஃப் தி யூரித்தரா அண்ட் யூரினரி பிளாடர் என்லார்ஜ்மெண்ட், அதான் ப்ராஸ்டேட் கேன்சர். ப்ராஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யூரின் அவுட்புட்டை என்னாகும், சரியான முறையில் வெளியாகாமல் முழுமையானது உள்ளே தங்கி கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, அதான் ப்ராஸ்டேட் கேன்சர். அதே பேர் டயபெட்டிஸ், சர்க்கரை நோய், which are associated with erectile dysfunction. முதல் பாயிண்ட்ல physical organic cases. 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹார்மோன் ஃபால்ட், இம்பேலன்ஸ் ஆஃப் ஹார்மோன், அதாவது டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் 1, தைராய்டு ஹார்மோன். தைராய்டில் ஹைப்போ தைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம். 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வாஸ்குலார் டிசீஸ். இட்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஃபார் நியர்லி ஆஃப் ஆஃப் ஆல் கேசஸ் ஆஃப் எரெக்டல் டிஸ்பங்க்ஷன். வாஸ்குலார் சம்பந்தப்பட்ட நோய்களால் கூட ஆண்மை குறை ஏற்படும். 4வது பாயிண்ட் நர்வஸ் சிஸ்டம், அதாவது எபிலிப்சி, ஸ்ட்ரோக், மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ், பார்க்கின்சோனிசம் டிசீஸ். 5வது பாயிண்ட் சைக்காலஜிக்கல் ப்ராசஸ். இட் டிஸ்டர்ப்ட் எரெக்டல் டிஸ்பங்க்ஷன். It leads to main inability to achieve and maintain an erection of his penis sufficient for mutually satisfactory intercourse with his partner. 6வது point, alcohol. The heavy alcohol use can acquire major damage to a number bodily system and organs. Alcohol can injury to the brain and liver, the kidneys. 7வது point, smoking. Man who smoking more than 20 cigarettes daily had a 60% higher risk of erectile dysfunction compared to man who never smoked. 15% of the past and present smokers had experienced erectile dysfunction. 8வது point, drugs. Various medicine and
recreational medicine can have an effect on sexual dysfunction. 9th, stress. அதாவது டெத் ஆஃப் லவ்ட் மீ, மேரேஜில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால், அடுத்தால ஜாப் லாஸ், வேலை இல்லாதனால அதனோட ஸ்ட்ரெஸ் வரும். அடுத்தால டைவர்ஸ், விவாகரத்தினால கூட ஸ்ட்ரெஸ் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்தால இல்னஸ், அடிக்கடி சுகமில்லாமல் போகிறனால அதனால கூட இந்த மனநிலை அழுத்தம் வரலாம். மணி ப்ராப்ளம், பண பிரச்சனால, புதிய வேலையில் பிரச்சனை. அடுத்தால ரிட்டைர்மெண்ட், 50 60 வயசு 65 வயசு ரிட்டையர்ட் ஆகும்போது நமக்கு அதனால் கூட மன அழுத்தம் ஏற்பட இந்த பாதிப்புகள் ஆன்மீக குறைவுக்கு காரணங்களாக ஸ்ட்ரெஸ் என்ற ஒரு வார்த்தைகளில் இது அடைமொழியாக இருக்கிறது. 10வது பாயிண்ட் வெரிகோஸ் வெயின், வெரிகோசில். இப்போ 10 வகையான காரணிகள் அல்லது காரணங்களை ஆன்மீக குறைவினால் ஏற்படுவதற்கு ஒரு ஆடவனுக்கு, வயதுக்கு வந்த வாலிபனுக்கு ஆன்மீக குறை ஏற்பட காரணங்களாக அமைகிறது. இந்த 10 வகை காரணங்களை அறிந்து நம்முடைய சித்த மருத்துவத்தில் கடந்த 20 ஆண்டுகளாக அந்தோனியார் வைத்தியசாலையில் மக்கள் பயன்பெறக்கூடிய அளவுக்கு உள்ளதை உள்ளவாரி சொல்லி பலதரப்பட்ட வாலிபர்கள், திருமணம் முடிந்த ஆடவர்கள், திருமணம் முடிந்த குழந்தை உண்டான தம்பினர்கள், ஆண்கள் ஆன்மீக குறை சம்பந்தப்பட்ட தீர்வுகளுக்கு, ஆன்மீகப்பட்ட அறிகுறிகளுக்கு நம்முடைய சித்த மருத்துவ சிகிச்சையை பயன்படுத்தி இன்புற்று வாழ அந்தோனியார் வைத்தியசாலை என்றுமே உதவிகரமாக என்று கூறி, ஃபீமேல் இன்ஃபெர்டிலிட்டி, பெண்களுக்குள்ள குழந்தையின்மைக்கு என்னென்ன காரணங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தைராய்டு ஹார்மோன். தைராய்டு ஹார்மோனில் பெண்களுக்கு 2 வகையான தைராய்டு ஹார்மோன் உண்டு. அதில் ஹைப்போ தைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம். ஹைப்போ தைராய்டுனா அண்டர் ஆக்டிவ் தைராய்டு. அது ரத்தத்தில் TSH, T3, T4 குறைவாக இருந்தால் ஹைப்போ தைராய்டிசம். ஹைப்பர் தைராய்டிசம் ஓவர் ஆக்டிவ் தைராய்டு. ரத்தத்தில் TSH, T3, T4 அதிகமாக இருந்தால் ஹைப்பர் தைராய்டிசம். 2வது பாயிண்ட் ஓவரியன் சிஸ்ட், ஓவரியில் வரக்கூடிய கட்டி. ஓவரியில் வரக்கூடிய கட்டினால பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட், அதாவது அதிகமான மாதவிடாய் ஒழுங்காக வராது. அடுத்தால வயிற்று வலி, அதாவது அப்டமன் பெயின். அப்போ ஓவேரியன் சிஸ்ட், இதற்கு என்னென்ன காரணங்கள் உண்டுனா, என்ன சிம்டங்கள், அறிகுறிகள், இர்ரெகுலர் பீரியட்ஸ், வயிற்று வலி பெண்களுக்கு அதிகமாக இருக்கும். 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியாசிஸ். எண்டோமெட்ரியாசிஸ் it is effective about 90 million women worldwide. This condition occur when the tissue of the uterine grows outside of the uterus. அதில் சிம்டம், சைன்ஸ் அண்ட் சிம்டம் அதாவது பெயின்ஃபுல் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள், மாதவிடாய் வரும்போது அதிகமான வலி. அடுத்தால இரவல் பவுலாப் சிண்ட்ரோம், அதாவது பயங்கர பேட் ஸ்மெல் இருக்கும். மாதவிடாய் ரொம்ப அழுகிய முட்டை நாற்றம் வீசும். 4வது பாயிண்ட் PCOD, பாலிசிஸ்டிக் ஓவரி, பைலேட்ரல் பாலிசிஸ்டிக் ஓவரி. இதற்கு என்ன காரணங்கள்? மெயின் காசஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி. இர்ரெகுலர் பீரியட், அதாவது மாதவிடாய் ஒழுங்காக வராது ஒன்று. 2வது பாயிண்ட் ஹை லெவல் ஆஃப் ஆண்ட்ரோஜன், ஆண்களுக்கு சுரக்கூடிய ஹார்மோன் அதிகமாக காணப்படும். ஹை லெவல் ஆஃப் டெஸ்டோஸ்டிரோன், டெஸ்டோஸ்டிரோன்னா ஆண்களுக்குள்ள ஹார்மோன் அதிகமாக சுரக்கும் இந்த PCOD உள்ளவங்களுக்கு. அடுத்தால பெயின் டியூரிங் இன்டர்கோர்ஸ், உடலுறவு பண்ணும்போது அதிகமான வலி. அடுத்தால ஃபேசியல் ஹேர், முகத்தில் முடிகள் முளைக்கும். இது PCODக்குள்ள காரணங்கள். 5வது பாயிண்ட் fallopian tube damage. Fallopian tube damage or blockage is a known causes of infertility. அதாவது உள்ளுக்குள்ள fallopian tube HSC எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது fallopian tubeல பிளாக் இருந்துச்சுன்னா குழந்தை இல்லாமல் பெண்கள் சிரமப்பட வேண்டிய காலங்கள் உண்டு. அதனுடைய சைன்ஸ் அண்ட் சிம்டம், அறிகுறிகள் என்ன? fallopian டேமேஜுக்கு வெஜினல் ப்ளீடிங், அதிகமான ப்ளீடிங் அதிகமான இரத்தப்போக்கு ஒன்று. 2வது பெயின்ஃபுல் இன்டர்கோர்ஸ், உடலுறவு பண்ணும்போது அதிக வலி. 3வது அப்டமல் பெயின், அதிகமான வயிற்று வலி. அண்ட் பெயின்ஃபுல் யூரினேஷன், யூரின் போகும்போது வலி இருக்கும். அடுத்தால 6வது பாயிண்ட் யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ். யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் ஆர் டியூமர்ஸ் which are located on the walls of uterus. ஒன்று ஹெவி ப்ளீடிங், 2வது பெயின்ஃபுல் innovation, which proper treatment for uterine fibroid
it is to possible to conceive. அதிகமான ப்ளீடிங், அதிகமான இரத்தப்போக்கு, அதிகமான ரொம்ப கட்டியாக வரும் ஃபைபாட் கட்டிக்கு. அடுத்தால வந்து பெண்களுக்குள்ள ஹார்மோனில் புரோலாக்டின் ஹார்மோன், எஃப்எஸ்ஹெச் பாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லூட்டினைசிங் ஹார்மோன், எல்ஹெச் ப்ரொஜெஸ்டரோன் ஹார்மோன். இந்த ஹார்மோனுடைய பாதிப்பினால பெண்கள் குழந்தையினால் பாதிக்கப்பட்டு நம்முடைய அந்தோனியார் வைத்தியசாலையை பொறுத்தவரை முழுமையாக ஹார்மோன் பரிசோதனை செய்து பார்த்து சித்த மருத்துவம் பின்விளைவில்லாத மருந்துகளை எளிமையான முறையில் கொடுத்து கடந்த 20 ஆண்டுகளாக கொடுத்து வருகிறோம். அணுக வேண்டிய முகவரி டாக்டர் ஜே ஜான்சன், BSMS, கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் 723, செயின்ட் ஆண்டனி சித்தா மெடிக்கல் சென்டர், நம்பர் 37/6, நடேசன் ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17, நியர் மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன். பிரியர் அப்பாயின்மெண்ட் டாக்டர். கான்டாக்ட் நம்பர் 9841059194. ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிறைய தம்பதியினர்கள் நிறைய பாருங்க. இந்த காலகட்டத்தில் வாலிபர்கள், வயோதிகர்கள், திருமணம் முடிந்தவர்கள், முடியாதவர்கள் என்று பல வழிகளிலும் ஒரு போராட்டமான வாழ்க்கை ஒவ்வொரு நேரங்களும். அப்போ இதெல்லாம் நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி குழந்தை இல்லாத பிரச்சனை ஒரு பக்கம், அடுத்தால ஆண்மைக்குறது, மற்ற நோய்கள். எவ்வாறு இந்த தீர்வுகள் கொடுக்கப்படும் என்பதை நம்ம பல முறைகளில் பார்த்துருக்கோம். சிறு வயதிலே செய்த தவறினால ஒன்று, ரெண்டாவது வந்து மற்ற கெட்ட பழக்கவழக்கத்தினுடைய பாதிப்புகள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிறைய பையங்க வரானுப்போம், வாலி பையங்க எவ்வளவோ சிரமப்பட்டு அது மாதிரி தான் பாருங்கள், நிறைய பயங்கர சிரமம், எவ்வளவோ சிரமம். ஐயோ, ஒரு மனுஷன் வந்து எங்கே போனாலும் இவ்வளோ பிரச்சனை வராது. ஆனால் கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் நிறைய பிரச்சனை. அதே மாதிரி தான் நிறைய ஜென்ஸுகளுக்கு பாதிப்பு. என்ன இல்லையா? இந்த தம்பிகள்லாம் எப்படி தான் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பார்த்து இவங்களும் சரி பண்ணுறதுங்களே ஒரு போகுன்னு ஆயிடுது. ஒவ்வொருத்தரையுமே ஏன் இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுது? அது நம்ம வரும்போது தான் அந்த பாதிப்புகள் எவ்வளோ பையங்க பாவம் பாதிப்பு, எவ்வளவு சிரமத்துக்கு இடையில் எவ்வளவு ஒரு படாத பாடுகள். ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா, அது வரல, இது வரல, விந்து வரல, யூரின் வரல, யூரினில் எரிச்சல் வருது, விந்து வருது, மலத்தில் போகுது, கல்யாணம் முடிகிறதுக்கு பயம், விதையில் பாதிப்பு, விதையில் நீர்க்கட்டி, இந்த குழந்தை உண்டாக்குறதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது, திருமணம் முடிகிறதுக்கு முன்னால் வாலிபர்கள் சிறிய வயதில் செய்த தவறுகளாக இருக்கக்கூடிய பாதிப்புகள், சிறிய வயதிலே ஏற்படக்கூடிய தவறுகள். அடுத்தால வந்து பெண்களுக்கான கர்ப்பப்பை கோளாறுகள், பெண்களுக்கான கர்ப்பப்பை கோளாறுகள். ஆமாம், செக் பண்ணி பார்க்குறாங்க எல்லாருமே உடம்ப நம்மகிட்ட, புரியுதா? அங்கே செக்கிங் தான் எல்லாமே. ஏன்னா எல்லாம் வரணும் இல்லையா? உயிரணுக்கள் வரல, அது ஒரு குரூப்பு. நிறைய உயிரணுக்கள் இல்லைன்னா ஒரே பதட்டமாக ஆயிடுது. எப்போ குழந்தை உண்டாகுமோ, எப்போ குழந்தை உண்டாகுமோ அந்த கவலை. ஆனால் எல்லார்ட்டையும் சொல்லுவேன் பேஷண்ட்ஸ்கிட்ட, தம்பி ரொம்ப கவலைப்படாதீங்க, உயிரணுக்கள் இல்லைன்னுட்டு கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இது பதட்டமாக இருக்கும். எனக்கு இதுதான் என்னுடைய மருத்துவத்தில் பார்க்கக்கூடிய வைத்தியமே தான், எல்லாமே உயிரணுக்கள் இல்லாதவர்கள் தான். அதனால் மருத்துவத்தை பார்க்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். உயிரணுக்கள் இல்லாததற்கு காரணங்கள் நிறைய காரணங்கள் உண்டு. ஒவ்வொரு காரணங்களையும் நம்ம பார்க்கும்போது விதையில் எது பாதிப்புகள், விதைகளில் ஏற்படக்கூடிய பாதிப்பு உண்டு. அம்மை நோய் போட்டிருந்தா ஒன்று, விதைகள் சுருங்கியிருந்தா, விதைகள் சுருங்கியிருந்தா, அடுத்தால வந்து
விதைகளில் வீக்கம். 2 விதை இருக்குன்னா விதைகளில் வீக்கம் இருக்குது. ஸ்க்ரோட்டல் ஹெர்னியா, ஹைட்ரோசில், வெரிகோசில், பைலேட்ரல் எபிடமல் சிஸ்ட், நிறைய பிரச்சனைகள் எல்லாமே விதைகளுடைய பாதிப்புகள். சின்ன வயசில் அம்மையை போட்டிருந்தா, சின்ன வயசில் அம்மை நோய் போட்டிருந்தா கூட உயிரணுக்கு இல்லாமல் போகுது. அடுத்தால மஞ்சக்காமால ஹெபடைட்டிஸ் பி வைரஸுடைய பாதிப்புகள். ஹெபடைட்டிஸ் பி வைரஸ். அடுத்தால என்னது, வீக்கம் இருக்குது, விதைகள் சுருங்கி இருக்குது, விதைகளில் நீர்க்கட்டி இருக்குது, விதைகளில் நீர்க்கட்டி. இதெல்லாம் ஒரு காரணங்கள். விதைகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புனால தான் நிறைய ஆண்களுக்கு உயிரணுக்கள் இல்லாமல் போயிடுது. அழைப்பை வரவேற்போம். முதல் அழைப்பை. ஹலோ சார், வணக்கம் சார். நான் மதுரையிலேருந்து சர்வேஸ்வரன் பேசுகிறேன். சர்வேஸ்வரனா? சொல்லுங்கள் மிஸ்டர் சர்வேஸ்வரன், என்ன பிரச்சனை? அது எனக்கு 40 வயசு ஆச்சு. 40 வயசு ஆயிட்டாயா? ஆமாம். நான் பேசுறது நல்லா கிளியராக கேட்குதா? கேட்குது சார். ஏன்னா நல்லா கேட்குதான்னு பேசி தான் கேட்கணும். சொல்லுங்க. பிரச்சனை சொல்லுங்க. சரி சார். அதாவது எனக்கு இதாக இருக்குது, ஆனால் கொஞ்சமாக சீக்கிரமாக வெளியேறிடுது. ஆஃப்ன்ட்டு இறங்கி இருக்காரு. ஆமாம், அதாவது ஆஃப் பண்ணிடுங்க. நிறைய பேருக்கு உடனே விந்து உடனே வந்துடுது இல்லையா? ஆமாம், உடனே வந்துடுது. ஆமாம், உடனே. எவ்வளோ நேரத்தில் உங்களுக்கு விந்து வந்துடுது? ஒரு 2 நிமிஷம் நிற்கும். ஒரு 3 நிமிஷத்தில் வந்துடுது. ஆமாம், நீங்கள் நேராக வந்துட வேண்டியதான். சென்னைக்கு தான் வரணும். ஆமாம், நம்ம மதுரையில் தான் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டிலாம் இருந்து படித்தேன். மதுரை தான் நம்ம சொந்த ஊர். பிறந்த மாவட்டம் தான் திருநெல்வேலி. அதனால எல்லாருமே நேரடியாக வந்து பார்க்குறாங்க. சித்த மருத்துவத்தில் சென்னை டி நகரில் எல்லா நாட்களையும் இருப்பேன். சென்னை டி நகர் நடேசன் தெரு. இல்லையே, அவங்க மலேசியாலேருந்து வர்றாங்க. மதுரையிலேருந்து வர்றதுக்கு என்ன இருக்குது? மலேசியாலேருந்து வர்றாங்களே. ஆமாம், மலேசியாலேருந்து வரும்போது மதுரையிலேருந்து வர்றது என்ன இருக்குது? என்னையா இது? டாக்டரை நீங்கள் பார்த்து நேரடியாக பார்த்து ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். விதைகள் எல்லாம் விதை ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். உள்ளுக்குள்ள ஏதாவது ரத்த ஓட்டம், சில நேரங்களில் ஆணுறுப்பில் ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கும். புரியுதா? அப்படி சில நேரங்களில் குறைவாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா உயிரணுக்கள் இல்லாமல் போயிடும். உடனே வந்துடும். வச்ச உடனே கவலைப்படாதீங்க. ஆமாம், பின்விளைவு கிடையாது. மற்ற இடங்களில் மருந்து சாப்பிட்டீங்கன்னா தான் உயிருக்கு ஆபத்தான். நிறைய பேர் செத்து போயிடுறாங்க. இப்போ செக்ஸ் மருந்துகளோ வேற மருந்துகளோ பார்க்கும்போது டிவியில் பேசுகிற டாக்டராக பார்த்துடணும். நிறைய டுபாக்கூர் கொசிகள் இருக்கு. வந்துருங்க. ஆமாம், இதில் வெக்கப்போட்டு இருக்கு. என்ன இருக்கு தெரியுதா உங்களுக்கு? வெக்கப்போட்டு நம்ம என்னத்தை சாதிக்க போகிறோம்? வாங்க. வணக்கம். ஒன்றும் பயப்படாங்க. போட முதல் அழைப்பை நம்ம அன்புடன் வரவேற்றோம். அந்த அழைப்பிலே பாவம் வச்ச உடனே வந்துடுது. வச்ச உடனே வந்துடணும்னா வைக்க முன்னாலே இங்கே வந்துடணும். எங்கள் சென்னட்டியர் இருக்கட்டு. எதுவுமே நம்ம நினச்சக்கூடாது. மனசில் கவலைகள் படக்கூடாது. தேவையில்லாத கவலைகள், மன அழுத்தங்கள், அதே மாதிரி சங்கடங்கள் இந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு ஏற்படுது. நிறைய கேஸ் விரைவில் விந்து நழுவுதல், ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன், எரெக்டல் டிஸ்பங்க்ஷன், அடுத்தால எபிடமல் சிஸ்ட், பைலேட்டர் விதைகளில் ஏற்படக்கூடிய நீர்க்கட்டி. அடுத்தால பாருங்க, விதைகள் சுருங்கி இருக்குது, விதைகளில் ஹைட்ரோசில் இருக்குது, அம்மை நோய், எல்லாமே ஆண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தான். ஆண்களுக்கு வரக்கூடிய இழப்புகள். இந்த இழப்புகளை சரி பண்ணுறதுக்காக தான் அந்தோனி ஆராய்ச்சி சாலை பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் படித்து மக்கள் பயன்பெறும் எண்ணம் 26 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னை டி நகரில் இருக்கேன். இந்த வெளியூர் முகாம் போகாமல் எல்லா ஊர்களிலிருந்தும், எல்லா மாநிலங்களிலிருந்தும், எல்லா நாடுகளிலிருந்து வர்றாங்க. அதனால் வந்தால் வாழ்வு, வரலன்னா வாழ்க்கை வீழ்ச்சி தான். அடுத்த அழைப்பை பார்ப்போம். ஹலோ சார். குட் மார்னிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் டாக்டர் ஜே ஜான்சன். சொல்லுங்க சார். என் பேர் நவீன் சந்தர் சார். ரவிச்சந்திரனா? ஆமாங்க சார், நவீன் சந்தர். சொல்லுங்க மிஸ்டர் நவீன். சார், எனக்கு ஒரு ஹைட்ரோஜல் ஒன்று பெருசு சின்னமாக இருக்குது சார். ஹைட்ரோசில் இருக்கா? ஹைட்ரோஜல் சார். சரி. அப்புறம் இந்த ஒன்று சேரும் போது விந்து உடனே வெளியே வந்துடுது.
ஆமாம், குழந்தைகளாம் இருக்கா? இல்லை சார், இப்போ மேரேஜ் ஆகி 1.5 வருஷம் தான் ஆகுது. 1.5 வருஷமே அதிகம்தான். 38 வயசு ஆகுது சார் எனக்கு. பரிசோதனை பண்ணி பார்த்தீங்களா? டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் சார், அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. அப்புறம் வந்து விந்து டெஸ்ட் எடுத்து பார்த்தா அது வந்து 20 தான் இருக்குது. அது பார்த்துக்கலாம். 60லேருந்து 120 மில்லி இருக்கணும் உயிரணுக்கள். சரிங்க சார். ஆமாம், அசைவு திறன் வந்து 70% இருக்கணும். சரிங்க சார். ஆமாம், நேரடியாக நம்ம மருந்து எடுத்துக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா கீழே உள்ள அட்ரஸை நோட் பண்ணிட்டு, சென்னை டி நகர் நடேசன் தெரு. எவ்வளோ சார் ஆகும்? அது 15,000 ரூபா 20,000 வந்துடும், மருந்து ஸ்கேனு பிளட் டெஸ்ட்லாம் சேர்த்து. சரி சார். பணத்தை ரெடி பண்ணிட்டு காலைல 10 to 1 பாரு. சார் ஹைட்ரஜன் எல்லாம் குறைச்சிடுமா சார்? ஹைட்ரோஸ் வீக்கத்தை கட்டுப்படுத்திடலாம், அதெல்லாம் ஒன்றும் பயம் கிடையாது. ஆப்ரேஷன் பண்ணிடக்கூடாது. ஆமாம், இல்லை ஆப்ரேஷன் பண்ணல சார். ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உயிரிழக்கணும் இல்லாமல் போயிடும், குழந்தையும் வராது அது பிறகு ஜென்மத்துக்கும். இல்லை ஆப்ரேஷன் பண்ணல. விதைகளில் யாரெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அவங்களுக்கு குழந்தை வராது எப்பவும். ஆமாம், சரி சார். சரி, குழந்தை வராது, ஆண்மை இருக்காது, ஒன்றும் எல்லாம் போயிடும். ஆமாம், அதனால் ரத்தம் சிந்தாமே குழந்தை பெற்றுக்கலாம். வாங்க. சரி சார். நன்றி நன்றி. கண்டிப்பாக வரேன் சார். வாங்க, நேரடியாக காலைல 10லேருந்து 1 மணிக்கு வந்து பாருங்கள். சரிங்க சார். நன்றி 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 நன்றி. ஆமாம், விதைகளில் வீக்கம், விதைகளில் வெரிகோசில், பைலேட்ரல் ஸ்மால் வேல்யூம் டெஸ்டிஸ். இதெல்லாம் என்னது? விதைகளில் இருக்கக்கூடிய பாதிப்புகள். இந்த விதையில் இருக்கக்கூடிய பாதிப்புகளால் உயிரணுக்கள் இல்லாமல் இருந்தால் கூட கைப்பழக்கம் சிறிய வயதில் நிறைய தவறுகள் செய்ததுனாலையும் நிறைய பேருக்கு என்ன ஆகுது? உயிரினங்கள் இல்லாமல் போயிடுது. நிறைய வாலிபர்கள் திருமணம் முடிந்தவர்கள் கூட கைப்பழக்கம் பண்ணுறாங்க நிறைய பேர். என்ன தம்பி சதனா? நிறைய பேர் எல்லாமே லூஸாக கிடக்கு. எப்படி ஒரு கேபிளில் லைட்டு செட் ஆகலையோ, ஒரு சிஸ்டத்தில் கனெக்ஷன் செட் ஆகலையோ, அதே மாதிரி தான் எல்லாருக்கும் ஆணுறுப்பு ரப்பர் போல் லூஸாக கிடக்கு டாக்டர். ஸ்டிஃபாக இல்லை, ஸ்டிஃப்னஸ் இல்லை. அந்த மருந்து சாப்பிட்டேன், இந்த மருந்து சாப்பிட்டேன், சைட் எஃபெக்ட் ஆகி போச்சு, பின்விளைவாயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. வெயிட்டு குறைக்க மருந்து சாப்பிட்டேன், உயிர் இழந்து போனார்கள் நிறைய பேர். உடல் எடையை குறைக்க உடலை வளர்த்தேன், உயிரை துறந்தேன். உடல் எடையை குறைத்தேன், உயிரை துறந்தேன். உடல் எடையை குறைக்க போய் உயிர் போச்சு, செத்து போச்சு. தவறான மருத்துவ சிகிச்சை. மக்கள் வந்து என்ன செய்யுது? மக்கள் எண்ணிக்கையை குறைக்கிறாப்புல. மக்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னு நிறைய பேர். மக்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, ஒவ்வொரு உயிராக காலி பண்ண வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுறான். அப்படி மக்கள் அங்கே போய் மாட்டிக்கிட்டு செம்மறியாடு மாதிரி உள்ளே போந்துருது. என்ன பண்ண? கரகம், தமிழ்நாடு பிடிச்ச கரகம், மக்களுக்கு பிடிச்ச கரகம், கெட்ட காலம். அப்போ மக்கள் கவனமாக இருக்காண்டம்மா. மருத்துவம் பண்ணும்போது டாக்டரா என்ன, அவன் என்ன படிச்சிருக்கான், 8ஆம் கிளாஸ் 7 வருஷம் படிச்சிருக்கானா, 3ஆம் கிளாஸ் 4 வருஷம் படிச்சிருக்கான்லாம் டிவியில் இருக்கானுவன். கவனமாக இருக்கணும். இந்த சார் கேட்டாங்களா மதுரைக்கு வரீங்களான்னு, அப்படி தான் ஊர் ஊராக போகிறானோ, ராட்சா மண்டபம். மக்கள் விவரமாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். தெளிவாக இல்லைன்னா கரகம் சரியில்லை, யமகண்டம் தான். டிக்கெட் வாங்கிட்டு போயிடணும் மேலே. ஜனத்தொகை அதிகமாக இருக்குது, நம்ம ஜனத்தொகையை குறைச்சிருவோம் அப்படின்னு நிறைய பேர் குறைச்சிடறான். மருந்து சைடு எஃபெக்ட் ஆக்கிட்டு தவறான மருத்துவ சிகிச்சை கொடுத்து நிறைய மக்கள் செத்து போயிடுறாங்க. அதுக்கு காரணம் முறையற்ற சிகிச்சை, முறைகெட்ட மருத்துவன். ஆமாம், செஞ்ச வினைனால். மருத்துவத்தை அப்போ நம்ம பார்த்து போண்டாமா? டிவியில் பார்த்தோன்னா அப்போ நம்ம தலையாடிட்டு போயிடுறதா? யார் எங்கே போனோம், ஏண்ட வந்தாலும் சரி தான், எங்கே போனாலும் சரி தான். டாக்டர் பார்க்கணும், படிப்பை பார்க்கணும், அங்கீகாரத்தை பார்க்கணும், டாக்டருடைய அணுகுமுறையை பார்க்கணும், வே ஆஃப் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். எல்லாம் பார்த்து அந்த மருத்துவ சிகிச்சை நமக்கு பயன் கிடைக்குதா? உடல் எடையை குறைக்கிறதுக்கு பாஸ்டிங் இருக்கக்கூடாது, வேஸ்ட்டு. வயிறு காய போடுறது, பேதிக்கு எடுக்கிறது, வாந்திக்கு எடுக்கிறது, அதெல்லாம் நம்ம என்ன ஆகும்? உடல் எடை தன்னால் குறைஞ்சிரும். அது செஞ்சாலே ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்தாலே உடல் எடை குறைஞ்சி போயிடும். அது வாரத்துக்கு ஒரு நம்ம ஃபாஸ்டிங் இருந்துக்கலாம் கடவுளை நினச்சி. அடுத்தால நான்வெஜ்ஜை கட் பண்ணலாம், அசைவத்தை கட் பண்ணலாம், எண்ணெய் பலகாரத்தை கட் பண்ணலாம். அதை விட்டு வாந்திக்கு மருந்து, பேதிக்கு மருந்து, 2-3 நாள் வந்து வெறுவயத்தில் பட்டினியாக கிடக்கிறது, கடைசியில் செத்து போயிடுது, ஆள் செத்து போயிடுது. அப்போ நமக்கு வந்து கரகம் தானே, கரகம் சரியில்லை, யமகண்டம், யமன் தலையில் உட்காந்துருக்கான். கவனமாக இருக்கணும். நிறைய விடதாரிகள், பில்லி சூனியக்காரர்கள் நிறைய சித்த மருத்துவத்தில் இருக்காங்க. பில்லி சூனியக்காரன், இவெல்லாம் பில்லி சூனியக்காரன் நிறைய இருக்கான். அடுத்த அழைப்பு ஒன்று வருது, பாப். ஹலோ ஹலோ. எஸ், ஐ எம் டாக்டர் ஜெய் ஜான்சன். சொல்லுங்கள் சார். சார், எனக்கு வந்து நீரிழிவு நோய் இருக்குது சார்.
சர்க்கரை நோய் சொல்லுங்கள், நீரிழிவு நோய் இருக்குது. சரி, அதனால எனக்கு சரியான விருப்பத்தன்மையே இல்லை சார். நம்ம அதுக்கு நேரடியாக வந்து பார்த்து பரிசோதனை பண்ணி அதுக்குரிய மருத்துவ சிகிச்சை பண்ணணும். புரியுதா? அப்படிங்களா? தெரியும். ஆமாம், நேரடியாக வந்து பார்க்கணும். நம்ம அட்ரஸ் கீழே உள்ள அட்ரஸ் இருக்குல்ல, ஆமாம், அந்த அட்ரஸ் நோட் பண்ணிட்டு சென்னையில் டி நகர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் போத்தீஸ்னூர் ஜவுளி கடை இருக்குது. அது ஏற்றால ஒரு கோயில் இருக்குது, சிவவிஷ்ணூர் கோயில். அந்த கோயிலை ஒட்டுனாப்புல நடை. சரியா சார்? நாங்கள் வால்பாறை. இல்லை இருக்கட்டும், எந்த பாறையில் இருந்தால் நேராக சென்னை டீனரில் வந்து பார்த்தா தான் அவங்க உடம்பு சரியாகும். வால்பாறையில் தான் சரி தான். கோயம்புத்தூர்லேருந்து வர்றாங்களே, கோயம்புத்தூர் தானே, பொள்ளாச்சி பக்கம் தானே? ஆமாம், அங்கேருந்து வர்றாங்களே, கன்னியாகுமரியிலேருந்து வர்றாங்க, தூத்துக்குடிலேருந்து வர்றாங்க, பாம்பேலேருந்து வர்றாங்க, பெங்களூர்லேருந்து வர்றாங்க. ஒரு வாட்டி நேரடியாக வந்தீங்கன்னா அடுத்த மாதம் நம்ம மருந்தை கொரியரில் வாங்கிக்கலாம். மாதம் மாதம் வரணும் அவசியம் இல்லை. நீங்கள் டிவியில் வர்றவங்கலாம் எல்லாரும் டாக்டர்னு வச்சு ஏமாந்துறாங்க, தயவு செய்து. ஆமாம், நிறைய ஃப்ராடுகள் பொறுக்கிலாம் டிவியில் இருக்கானுவன், கவனம். நிறைய பேர் இப்போ அப்படி தான் மருந்து தவறாக எடுத்து செத்து போயிடுறாங்க பாதி பேர். ஆமாம், கவனமாக இருங்க. டிவி பேப்பர் விளம்பரங்கள்லாம் நிறைய பொறுக்கிகள் இருக்கானுவன், பேப்பர் விளம்பரம் டிவி விளம்பரத்துலேயும் தவறான மருத்துவ சிகிச்சை பண்ணி நிறைய பேர் செத்து போயிடறாங்க. கவனம், பார்த்து கவனமாக அந்த மருத்துவரை தேர்ந்தெடுக்கணும். தப்பாக நினைக்கக்கூடாது. நான் அப்படி சொல்கிறேன்ட்டு நான் எப்போவுமே ஹார்ஸாக தான் பேசுவேன். பேச்சில் நம்ம ஹார்ஸாக பேசுவோம், ஆனால் சிகிச்சையில் கரெக்டாக இருக்கும். ஆமாம், அதனால் தெளிவான சிகிச்சை, நிரந்தர தீர்வு, பின்விளைவில்லாத தாய்ப்பாலுக்கு நிகரான சித்த மருத்துவம் அந்தோனி ஆசிரியரில் உண்டு. பயப்படாமல் நேராக வந்து பாருங்கள். அனைத்தமைக்கு நன்றி. நன்றி. அப்போ அடுத்ததில் பாருங்கள் டாக்டர், உடல் எடை அதிகரிக்க என்ன செய்யலாம்? உடல் எடை அதிகரிக்க விந்து வெளியே போகாமல் இருக்கணும். அடுத்த அலை பார்ப்போம். ஹலோ ஹலோ ஹலோ, டாக்டர்கிட்ட பேச முடியலாங்க? ஆமாம், டாக்டர் ஜே ஜான்சன் தான் பேசிகிட்டு இருக்கேன். சொல்லுங்கள், நேரடி ஒளிபரப்பில் பேசி கொண்டு இருக்கிறேன். அப்படிங்களா சார்? சொல்லுங்கள், என்ன பிரச்சனை சொல்லுங்கள். பிரச்சனையை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்கள். ஹலோ ஹலோ சார். சொல்லுங்கள் சார், கேட்குது. இல்லை ஒன்றும் இல்லை. சின்ன வயசுல இருந்து கைப்பழக்கம் அதிகமாக இருக்கு. ஜாயிண்ட் பெயின் அதிகமாக வருது. என்ன வருது? ஜாயிண்ட் பெயின், கை வலி, கால் வலிலாம் ரொம்ப அதிகமாக வலி இருக்கு. கைப்பழக்கம் பண்ண பிறகு? ஆமாம், கைப்பழக்கம் நீங்கள் அதிகமாக பண்ணதுனால கால் வலி கை வலி வருது அப்படின்னு சொல்றீங்க, அப்படித்தானே? ஆமாம் ஆமாம் சார். ஆமாம் சார். ஆமாம் சார். ஆமாம், கைப்பழக்கத்தை நிறுத்திட்டு என்னை வந்து பார்த்துட்டு திருமணம் செய்யுங்க. திருமணம் செஞ்சிட்டீங்களா? இல்லை, பண்ணிட்டேன் சார். திருமணம் பண்ணாலும் பண்ணவங்களும் வர்றாங்க, திருமணம் செய்யாதவங்களும் வர்றாங்க, உடல் உறவு இல்லாதவங்களும் வர்றாங்க, உயிரணுக்கள் இல்லாதவங்க வர்றாங்க. நேரடியாக வந்து மருத்துவ சிகிச்சை செய்யுங்க. அனைத்தமைக்கு நன்றி. நன்றி நன்றி. கவலைப்படாமா. ஆமாம், ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சென்னை டி நகர் நடை செந்தரில் தான் இருக்கேன். உடல் எடை அதிகப்படுத்த நிறைய தம்பிகள், டாக்டர் முகத்தில் எலும்பு ரொம்ப தெரியுது, உடல் எடை ரொம்ப குறைஞ்சி வருது, படுக்கையில் விந்து போகுது, சிறுநீரில் போகுது, மலங்கழிக்கும் போது போகுது, ஆணுறுப்பு சிறுத்து துவண்டு கிடக்கு, உடல் ஒரு முழுமையான முறை இல்லை, இந்த மாதிரி குழப்பங்கள் நிறைய பேருக்கு ஏற்படுது. அதற்கெல்லாம் தீர்வுகள் இரத்த பரிசோதனை பண்ணி பார்க்குறோம். அடுத்தது என்ன பரிசோதனை? ஸ்கேன் எடுத்து பார்க்குறோம். விதையில் ஸ்கேன் எடுத்து பார்க்குறோம், ஆணுறுப்பை ஸ்கேன் எடுத்து பார்க்குறோம். எல்லாமே பரிசோதனை தான். நவீன மருத்துவரை வச்சு பரிசோதனை பண்ணி பார்க்குறோம். அடுத்து அழைப்பு பண்ணி பார்ப்போம். ஹலோ ஹலோ, டாக்டர் ஜே ஜான்சன் சொல்லுங்கள் சார். ஹலோ சார். சொல்லுங்கள், டாக்டர் ஜே ஜான்சன் பேசுகிறேன், சொல்லுங்கள் சார். ஹலோ சார். அதாவது உயிரணுக்கள் இல்லாதவர்கள் தயவு செய்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய பேருக்கு அந்த கவலை இருக்குது. உயிரணுக்கள் இல்லாதவருக்கு என்ன கவலைகள், ஏன் படுறீங்க? விதைகள் தம்பி, விதைகள் இருக்குல்ல, 2 விதைகள், ஆமாம் தெரியுது, விதைகள் சுருங்கி இருக்கிறதுனால உயிரணுக்கள் இல்லாமல் இருக்கு. ஒரு பாயிண்ட். பொண்ணுக்கு வீங்கி, இந்த கழுத்தில் பொண்ணுக்கு வீங்கி வந்தனால விதைகள் சுருங்கி இருக்கு. பொண்ணுக்கு வீங்கி வந்தனால ஃபுல்லாக இருக்கான் பார்த்துடணும். அடுத்தால விந்துடைய வேல்யூ 2 முதல் 5 ml. மருந்து சாப்பிடும்போது மருந்து எடுக்க முன்னால் விந்து தண்ணியாக இருக்கும். உயிரணுக்கள் இல்லாதவங்க கேட்டுங்க, மருந்து எடுத்த பிறகு விந்து கட்டியாக மாறும். மருந்து எடுக்க முன்னால் விந்து தண்ணியாக இருக்கும், மருந்து எடுத்த பிறகு விந்து கட்டியாக மாறும். உள்ளே இருந்தால் தானே வெளியே வரும்.
சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். அப்போ உள்ளுக்குள்ள இல்லாததற்கு காரணங்கள் என்ன? அந்த காரணங்களை துல்லியமாக முழுமையாக நேரடியாக பரிசோதனை செய்து பார்க்கிறோம். அடுத்த அழைப்பு ஒன்று பார்ப்போம். ஹலோ. அப்போ உயிரணுக்கில்லாருக்கு விதைகள் சுருங்கி இருந்தால் உயிரணுக்கெல்லாம் போகலாம். ஒன்று, விதைகளில் நீர் கட்டி எபிடமல் சிஸ்ட் அழைப்பப்பா கேட்டு திரும்ப சொல்கிறேன். ஹலோ. ஹலோ. எஸ், ஐ ஆம் டாக்டர் ஜே ஜான்சன் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் இது இந்த காதில் வந்து இறக்கலாம் ஒரு மாதத்துக்கு மேலே அப்படியே சவுண்ட் வந்து கட்டுற மாதிரி சவுண்ட் வந்துங்க இருக்கு. என்ன சார் சொன்னீங்க? புரியல சார். காதில் ஆ சவுண்ட் அப்படியே இந்த பூச்சி கட்டுற மாதிரி சவுண்ட் இருக்குங்களா? ஆமாம். அதான் அது ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கு. இஎன்டியில் போய் பார்த்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சைனஸ் இருக்கான் பார்த்தீங்களா? தலைக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்களா? எம்ஆர்ஐ. எம்ஆர்ஐ தலைக்கா? ஆமாம், எம்ஆர்ஐ பிரெயின் ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். எம்ஆர்ஐ பிரெயின் ஸ்கேன். எம்ஆர்ஐ பிரெயின் ஸ்கேன் எடுத்து பார்த்து உள்ளுக்குள்ள ஏதாவது பாதிப்பு இருந்தால், நரம்புகளுக்கு இருந்து பாதிப்பு இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும். காது போகக்கூடிய நரம்புகள் இருக்க பிரச்சனை இருந்தாலும் பாதிப்பு வரும். அடுத்தால வந்து உள்ளுக்குள்ள நீர் கோர்த்து இருந்தாலும் இந்த பாதிப்பு வரும். தலையில் நீர் இருந்தாலும் சித்த மருத்துவத்தில் அதுக்குரிய மருத்துவச்சிலாம் இருக்குது. ஆனால் பரிசோதனை செய்து பார்த்துட்டு தான் நான் அதுக்குரிய மருத்துவம். 3 வருஷத்துக்கு முன்னே எடுத்தேன் சார். எது ஸ்கேனா? எம்ஆர்ஐ 3 வருஷத்துக்கு முன்னே. அது அந்த ரிப்போர்ட் நமக்கு வேலைக்கு ஆகாது, வேஸ்ட். அப்பப்போ அட் ப்ரெசன்ட் ரிப்போர்ட் ரிப்போர்ட் வச்சு நம்ம மருந்து எடுக்கணும். பழைய ரிப்போர்ட்டில் இன்றைக்கி இருக்க உடம்பு நாளைக்கு எப்படி இருக்குது நம்ம எப்படி சொல்ல முடியும்? இன்றைக்கி இருக்க உடல்ல இன்னைக்கு நைட்டு படுக்கிற ஆளே நாளைக்கு இருப்பானா சொல்ல முடியலையே. என்ன சார் சொல்றீங்க? ஆமாம், மனித வாழ்வு நிரந்தரம் இல்லையே. மனிதனுடைய உயிர் வாழ்வு நிரந்தரம் இல்லையே. நிரந்தரம் இல்லாத வாழ்வு, நிரந்தரமற்ற வாழ்வு. எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். கீழே உள்ள அட்ரஸை நோட் பண்ணிட்டு நேரடியாக காலைல 10லேருந்து 1 மணிக்கு ஆமாம் ஸ்கேனு எல்லாம் மருந்து பிளட் டெஸ்ட்லாம் சேர்த்து ஒரு 15,000 ரூபா 10,500 வந்துடும் அப்ராக்சிமேட்டாக. அதை ரெடி பண்ணிட்டு நீங்கள் நேரடியாக வந்து காலையில் வெறும் வயிற்றில் வந்து பாருங்கள். வயது என்ன ஆகுது? வயது வயசு என்ன ஆகுது கேட்டேன். வயசு உங்கள் வயசு இல்லையா? ஆமாம், நேரடியாக வந்து பாருங்கள். ஒன்றும் கவலைப்படாதீங்க. அழைத்தமைக்கு நன்றி. கீழே உள்ள நம்பரை நோட் பண்ணிங்க. நன்றி. தலையில் நீர் கோர்த்து இருந்தால் என்ன ஆகும்? சளி. காது இறஞ்சிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். காது அட்டச்ச மாதிரியே இருக்கும். அதான் டிவி சவுண்டை ரொம்ப காதில் வச்சு கேட்டுருக்கக்கூடாது. சில பேர் காதில் வயர் வச்சுட்டு மைக் வச்சு இப்படி தலையாடிக்கிட்டே இருப்பாங்க செல்ஃபோனில். இதுதான் வயர் லூஸ் ஆகிடும் கிடைச்சிடும் உள்ளுக்குள்ள. ஆமாம், பாட்டு கேட்டுக்கிட்டு செக்ஸு படம் பார்த்துக்கிட்டு செக்ஸு பாட்டுகள் இப்படி காதுகளை ரோட்டில் நடக்கும் பாருங்கள். பாதி பேர் மெட்ராஸில் சென்னையை பாருங்கள், நிறைய பேர் காதுகளை வயர் தான். இது பிஎஸ்சியில் வேலை பார்த்த மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆட்களை பார்த்தா தலையாடிக்கிட்டே இப்படி இருப்பாப்புல. அடுத்த அழைப்பு ஒன்று பார்ப்போம். ஹலோ. ஹலோ. எஸ், ஐ ஆம் டாக்டர் ஜே ஜான்சன். சொல்லுங்க. ஹலோ. எஸ், கேட்குதா சார்? நான் டாக்டர் ஜான்சன் பேசுகிறேன். சொல்லுங்க டாக்டருங்க. ஆமாம், நான் தான் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், என்ன பிரச்சனை? சார் உறுப்பு வந்து எந்திரிக்கிறது இல்லைங்க சார். உடனே புறப்பட்டு வந்து பார்த்துருங்க. நிறைய கேஸு நம்மகிட்ட எந்திக்காத கேஸ் தானே. என்கிட்ட மருந்து சாப்பிட்டு தான் எந்திரிச்சு விளையாடுது. ஆமாம், உறுப்பு எந்திக்காமல் சுருங்கி உள்ளே போகாமல் வச்ச உடனே தண்ணி வருது, உள்ளே போகல, வேலை செய்யல, சுருங்கி கிடக்கு, உயிரணுக்கள் இல்லை, விதையில வலி, நீர் கட்டி, இதே கேஸ் தான். நேரடியாக வந்து பார்த்துருங்க. அழைத்தமைக்கு நன்றி. நன்றி 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 நன்றி. கவலைப்படாங்க தம்பி. யார் இருந்தாலும் உடனே கூட்டுவாங்க. அடுத்த வருஷம் கல்யாணம் என்ன பார்த்துட்டு செய். சுவாசியத்தை பார்த்தோன்னே சுவாசியக்காரராக வந்து உங்களுக்கு குழந்தை கொடுக்க போகிறாரு தம்பி. தம்பி தசை பொருத்தெல்லாம் பார்க்க போகிறாங்க. மார்கழி தான் உங்களுக்குலாம். ஆமாம், தசை பொருத்தம் கொசை பொருத்தம் பார்க்க போனியே. என்ன பொருத்தம் பார்க்கணும்? என்ன வந்து பொருத்தம் பார்க்கணும். அது நியாயம். தசை பொருத்தம் பார்க்க போனேன், கொசு பொருத்தம் பார்க்க போனேன், எலி பொருத்தம் பார்க்க போனேன். இந்த பொருத்தம் பார்க்குற வேலை வச்சுக்க கீழே பொருந்தாமல் போயிடும். பொதுப்பட்டு அடி வாங்கிட்டு தான் வரணும். ஆமாம், கீழே சூடு வச்சு விட்ருவாங்க பெண்கள் இப்போ. ஆமாம், கவனம் தம்பி. தம்பி கவனம். உடல் உறவு இல்லை, ஆண்மை இல்லை, விந்து வரல. இந்த கொசை பொருத்தம் பொசு பொருத்தம் போனீங்கன்னா
சிக்கல் தான் கவனம். என்ன பார்த்துட்டு நம்ம கல்யாணம் முடியலாமா வேண்டாமா, நம்ம தகுதியாக இருக்கமா இல்லை தகுதி இல்லாமல் இருக்கமா, செய்த தவறுனால பாதிப்பு ஏற்பட்டிருக்கா, ஒரு தரமான வாழ்வு வாழ்ந்து நம்ம பிரயோஜனம் போயிட்டா என்ன செய்ய முடியும்? உயிரினங்கள் இல்லை, ஆண்மை இல்லை, அழைப்பு ஒன்று வருது பார்ப்போம். உயிரினங்கள் இல்லாதவர்கள் ஆனந்த் யார் இருந்தாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட சொல்லுங்கள், வாட்ஸ்அப்பில் யார் இருந்தாலும் சொல்லுங்கள். உயிரினங்கள் இல்லை, ஆணுறுப்பு வேலை செய்யல, விரைப்புத்தன்மை இல்லை, விரைவி விந்து நழுவது, ஒரே கைப்பழக்கம் தான். அங்கே பாரு கைப்பழக்கம் நடந்துகிட்டே இருக்குது இப்போவுமே. ஆமாம், புரியுதா? 2-3 சேர்ந்து கைப்பழக்கம் பண்ணிடுறான், மொத்தமாக தனித்தனியாக பண்ணக்கூடாதுன்னு. எப்போ பார்த்தாலும் கைப்பழக்கம் கைப்பழக்கம், யாரை கேட்டாலும் கைப்பழக்கம். அழைப்புன்னு வருது பாப்போம். ஹலோ ஹலோ. சொல்லுங்கள் சார். டாக்டர் பார்க்கலாமா சார்? ஆமாம், டாக்டர் ஜான்சன் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். சார் நான் கன்னியாகுமரி மாவட்டம். சொல்லுங்கள் சார். வின்ஸ் என் பேர். சரி சார். சார் விதை வீக்கம் இருக்குது, எங்கே ஆப்ரேஷன் பண்ணுவீங்களா சார்? விதைகள் வீக்கத்தை கட்டுப்படுத்தலாம். விதை வீக்கம் முழுவதையாக குணப்படுத்த முடியாது, வீக்கத்தை கட்டுப்படுத்தலாம். சரியா? கீழே உள்ள அட்ரஸ் நோட் போட்டு சென்னை டி நகர் நடைசந்தர் வந்து பாருங்கள். அழைத்தமைக்கு நன்றி. நன்றி தம்பி, நன்றி நன்றி. விதைகள் வீக்கம் இருந்தால் யாருன்னா அழைச்சிடுவாங்க தம்பி. வீக்கம் 2 விதை கொண்டு இப்படி வீங்கி கிடக்கும், ஜட்டியில் போட்டோம்னா தொங்கிட்டு கிடக்கும். அது என்ன ஆகும்? அதனால் விதைகள் வீக்கம் இருக்கிறனால உயிரினங்கள் இல்லாமல் போயிடும். ஆணுறுப்பு சுருங்கி இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கில், பல லட்சம் மக்கள், பல லட்சம் ஆண்கள் ஆணுறுப்பு சுருங்கி இருக்கு இந்தியா ஃபுல்லாகவே, நிறைய பேர் இருக்கு. அடுத்தால விரைவில் விந்து நழுவுது, அது பல லட்சம். அடுத்த அழைப்புன்னு வருது பாப்போம். ஹலோ ஹலோ. சொல்லுங்க சார், கேட்குது. டாக்டர் ஜான்சன் பேசுகிறேன். சொல்லுங்க சார். ஆமாம், நேரடி ஒளிபரப்பில் டாக்டர் ஜே ஜான்சன் உங்களோட பேசி கொண்டு இருக்கிறேன். என்ன பிரச்சனை சொல்லுங்க. என்னது கேட்கல, கட் பண்ணுங்க. சரி. அம்மை நோய் போட்டிருந்தா போதும். அம்மை நோய் போட்டிருந்தா கூட உயிருக்கு இல்லாமல் போயிடும். அம்மை நோய் ஒன்று. ரெண்டாவது அடிக்கடி மஞ்சக்காமாலை, டைஃபாய்டு காய்ச்சல், மலேரியா காய்ச்சல், ஆங்கில மருந்துகளில் தவறான மருத்துவ சிகிச்சை, சித்த மருத்துவத்தில் தவறான மருத்துவ சிகிச்சை, இதனால் கூட என்ன ஆகும்? உயிரிழப்புகள், உயிரணுக்கள் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மருத்துவ சிகிச்சை ரொம்ப முக்கியம். சரியான மருத்துவ சிகிச்சை தேர்வுகள்லாம் சங்கு தான். கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் செத்து போயிடும், உடனே போகாமல். அதான் மருந்துகளில் சைடு எஃபெக்ட் இருக்கா, மருந்துகளில் வேகமாக இருந்துடக்கூடாது, வேகமான மருந்துகளை சாப்பிடக்கூடாது எப்போவுமே. நிறைய பேர் வேகமான மருந்துக்கு ஆசைப்படுறது, உடனே சரியாகணும், உடனே சரியாகணும், உடனே சரியாகணும். அப்போ நம்ம இதாக ஸ்பேர் பார்ட்ஸ் கிடையாது. விதைகளில் உடனே நம்ம கழட்டி மாட்டுறது. ஆணுறுப்பில் பிரச்சனை அதிகம், விதைகளில் பாதிப்பு அதிகம், கல்லீரலில் கொழுப்பு, மண்ணீரில் கொழுப்பு, சளி அடிக்கடி பிடிக்கிறாட்டார், உடல் எடை குறைஞ்சிட்டே இருக்குது, லாஸ் ஆஃப் வெயிட். அடுத்தால காய்ச்சல் அடிக்கடி வருது, மூட்டு வலி இருக்குது, முதுவலி இருக்குது, கால் வலி இருக்குது, கழுத்து வலி இருக்குது. எல்லாமே வாதம் சம்மந்தப்பட்ட, வாத சூளை சம்மந்தப்பட்ட நோய்கள் நிறைய பேர் பாதிக்குது. அதுக்கு வைத்தியம் பண்ணுறோம், எல்லா நோய்க்கும் பார்க்குறோம். அதனால் சவுண்டு எல்லா நோய்க்குமே மருந்து சிகிச்சை பண்ணுறோம். இதுக்கு தான் பண்ணுறோம், அதுக்கு தான் பண்ணுறோம்லாம் கிடையாது. எல்லா நோய்களுக்குமே, ஆஸ்மாவுக்கு பார்க்குறோம், மூட்டு வலிக்கு பார்க்குறோம், சர்க்கரை நோய்க்கு பார்க்குறோம், குழந்தை இல்லாத பிரச்சனைக்கு பார்க்குறோம், அது ஆண்களுக்கும் பார்க்குறோம், பெண்களுக்கு நீர்க்கட்டிக்கும் பார்க்குறோம், பிசிஓடி, ஃபைப்ராய்டு யூட்ரஸ், எண்டோமெட்ரியோசிஸ்ட், பெண்களுக்கான ஹார்மோன் பிரச்சனைகள். அடுத்த அழைப்பை பார்ப்போம். ஹலோ ஹலோ. எஸ் சார் சொல்லுங்க. சொல்லுங்க சார். டாக்டர் ஜான்சன் பேசுகிறேன். சொல்லுங்க, என்ன பிரச்சனை சார்? இந்த மாதிரி ஆணுறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்கு சார். எந்த ஊர்? நாங்கள் சவுதியிலேருந்து பேசுகிறேன். சொந்த ஊர் திருச்சி. திருச்சி சொந்த ஊர் திருச்சி, சவுதியா? அப்போ இந்தியா வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். வாங்க, இந்தியா வரும்போது நம்ம நேரடியாக பரிசோதனை பண்ணி பார்த்துக்கலாம். கீழே உள்ள நம்பரை, என்னுடைய செல் நம்பர்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. நேரடியாக பார்த்து உங்கள் உறுப்புடைய சைஸ், ரத்த ஓட்டத்தை சரி பண்ணால் சரியாயிரும். ஒன்றும் கவலைப்படாம வாங்க. நன்றி நன்றி, அனைத்துமிக்க நன்றி நன்றி நன்றி. கவலைப்படாங்க, யாருமே கவலைப்படாங்க தம்பி, யாருமே கவலைப்படாங்க தம்பி. உங்களுக்கு சேர்த்தான், யாருமே கவலைப்படாங்க. நம்ம கம்பெனி நிறைய இருக்க நம்மகிட்ட. நைட்டு ஃபுல்லாக சிகரெட்டு,
பாக்கு, பான்பராக்கு, மாவா போன்ற பழக்கவழக்கத்திற்கு அடிமையானவர் நிறைய இருக்கிறாங்க. பெண்களுடைய பாலியல் பெண்கள்கிட்ட தொடர்பு நிறைய இருக்குது. மருந்துகளில் வந்து கண்டமேனிக்கு அந்த மருந்து இந்த மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு மருந்து செக்ஸ் மருந்து சாப்பிட்டுட்டு டோட்டலாக வேலை செய்யாமல் போயிடுச்சு. திரும்ப முடிந்த ஒரு வாரத்திலே 10 நாள்லே 2 மாதம் 3 மாதத்துல ஒன்றுமே செய்யாமல் நிறைய பேர் வராப்புல. ஒன்றுமே செய்யலை. என் மகளை வந்து மருமகன் ஒன்றுமே செய்யலை. என்னுடைய மகளை மருமகன் ஒன்றுமே செய்யவில்லை. 3 மாதமாக சும்மா தான் இருக்காப்புல. அவர்களும் வருகிறார்கள். ஒரு அழைப்பு வருது பாப்போம். ஹலோ ஹலோ சரி. அப்போது பெண்களுக்கான கர்ப்பப்பை கோளாறுகள், பெண்களுக்கு நீர்க்கட்டி இருக்குது. பிசிஓடி என்ற நீர்க்கட்டி வந்து பைலேட்ரல் பாலிசிஸ்டிக் ஓவரி, அதாவது பிசிஓடி பைலேட்ரல் பாலிசிஸ்டிக் ஓவரி. பைலேட்ரல் ஸ்மால் வேலிம் ஓவரி சுருங்கி இருக்கு, கர்ப்பப்பை சுருங்கி இருக்கு, யூட்ரஸில் கர்ப்பப்பை கட்டி இருக்கு. திருமணம் முடிந்த பெண்கள் குழந்தை உண்டான பிறகு உணர்ச்சிகள் இல்லை. அது ஒரு பாதிப்பு. பெண்கள் குழந்தை உண்டான பிறகு தாம்பத்திய உறவில் ஒரு முழுமையான நாட்டம் இல்லை. அது ஒரு சில வகையான ஹார்மோனுடைய பாதிப்புகள். உடல் எடை அதிகமாக இருக்குது ஆஃப்டர் டெலிவரி ஆன பிறகு. அதனால் ஜாயிண்ட் எல்லாம் பெயினாக இருக்குது டாக்டர். வேலைகள் வந்து அதிகமான வேலைகள் லோடு கொடுக்கக்கூடாது. குறிப்பாக பெண்களுக்கு 45 வயதுக்கு மேலே உள்ள பெண்கள் அதிகமான வேலையினுடைய சுமைகள்னால, பாரத்தினால முதுகு வலி, கழுத்து வலி, கால் வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய பேருக்கு ஏற்படுது. அப்போ அதை நம்ம தெளிவாக கையாளணும். 1. 2வது சர்க்கரை நோய். எல்லா நோய்க்கும் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டோம். சர்க்கரை நோய்க்கு என்ன? சர்க்கரை நோய்க்கு நிரந்தர தீர்வே கிடையாது. அது குணமே ஆகாது. கடைசி வரைக்கும் மருந்து தான், இல்லைன்னா உணவு கட்டுப்பாடு. சித்த வைத்திய மருந்துகளை சாப்பிட்டு கூட நம்ம கட்டுப்பாடாக இருந்தால் போதும். ஆட்டோமேட்டிக்காக கிட்னியை பாதுகாப்பாக வச்சுக்கலாம். ஒரு அழைப்பை பார்ப்போம். ஹலோ ஹலோ அம்மா, டிவி சவுண்டை குறைச்சிட்டு டிவியை பார்க்காம பேசுங்கம்மா. டாக்டர் ஜே ஜான்சன் பேசிட்டு இருக்கேன். டிவி சவுண்டை குறைச்சிட்டு சொல்லுங்கம்மா. கேக்குது? வணக்கம். சொல்லுங்க. வணக்கம் சார். எனக்கு மேரேஜ் ஆகி 7 வருஷம் ஆகுதுங்க சார். சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. டிவியை பார்க்காம பேசுங்கம்மா. டிவி சவுண்டை குறைச்சி பேசுங்க. அதான் சார், எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. அவருக்கு வந்து ஒரு கண்ணுக்கு போற நரம்புல ஒரு கட்டி ஒண்ணு வந்து சர்ஜரி பண்ணாங்க. சரி. பிட்ரூட்டி சுரபின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் ஹாஸ்பிட்டல்ல தான் சார் சர்ஜரி பண்ணாங்க 2011ல. சரி, சொல்லுங்க. அப்புறம் அதோட அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு அந்த இது சரியாயிடுச்சு. ஆனா கண்ணுக்கு வரக்கூடிய நரம்பு செத்துடுச்சு, அதனால கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்ப ரைட் சைட் கண்ணு தெரியறது இல்ல. அதனால கூட தாம்பத்திய உறவுல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும்னு சில பேர் சொல்றாங்க. என்ன ப்ராப்ளம்ன்றது எங்களால தெரிஞ்சிக்க முடியல. நானும் எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன். சித்தாவிலையும் எடுத்துட்டேன், அலோபதிலையும் எடுத்துட்டேன், இங்கிலீஷ் மெடிசன்லையும் எடுத்துட்டேன். 2வது எனக்கு கர்ப்பப்பைக்கு மேல ஒரு சின்ன கட்டி ஒண்ணு இருந்துச்சு, அதை சர்ஜரி பண்ணி எடுத்தேன். குழந்தை இல்ல? ஆமா சார், 7 வருஷம் ஆயிடுச்சு சார், பேபி இல்ல எனக்கு. நம்ம அந்த ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு நேரடியா கீழே உள்ள அட்ரஸ் நோட் பண்ணிட்டு காலைல 10ல இருந்து 1 மணிக்கு வந்து பாருங்க. நாளைக்கு வரதா இருந்தா காலைல 11:30 மணிக்கு வாங்க. சரிங்க சார். எவ்வளோ ஆகும், எவ்வளோ செலவாகும்? அது ஆலோசனை கட்டணம் 500 ரூபா. நீங்கள் நேரடியாக வந்து பார்த்து அது பழைய ரிப்போர்ட்லாம் எப்படின்னு பார்க்கணும். மாதவிடாய் ஒழுங்காக வருதா? மாதவிடாய் வருதுங்க சார், அது மாசம் மாசம் வந்துடுது. அவங்களுக்கு உயிரணுக்கள் பரிசோதனை பண்ணி பார்த்தீங்களா அவங்க கணவருக்கு? இல்ல சார், அவருக்கு உயிரணுக்கள் வந்து நாங்க டெஸ்ட் பண்ணவே முடியல சார். ஆனா அவரே வந்து நான் ஒரு தடவை தனியா இருக்கும் போது அவங்களா முயற்சி பண்ணி எடுக்கும் போது பக்கத்துல ஒரு லேபில் கொடுத்தோம். அதுல அவருக்கு உயிரணுக்கள் இல்ல, 0 பாயிண்ட்ஸ்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பெரிய ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நான் செக் பண்றப்பெல்லாம் அவர் உயிரணுக்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த செம டெஸ்டே எடுக்க முடியல சார். இந்த நாள் வரைக்கும் 7 வருஷம் ஆச்சு. நானும் இன்னும் அவருடைய உடம்புல இருந்து அந்த செமனை நான் பார்த்ததும் இல்லை. ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். ஸ்கேன் எடுத்து பார்த்தா நம்ம இதில் அவருக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்துடலாம். அழைச்சிட்டு வாங்க. சரிங்க சார். அந்த விதைகள் ஸ்கேனு, ஆணுறுப்பு, கிட்னி இந்த ஸ்கேனில் எடுத்து பார்த்தா தெரிஞ்சு போயிடும். சரிங்க சார். இப்போ
அதெல்லாம் சரி பண்ணி ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உயிரணுக்கள் உருவாகிடுமாங்க சார்? எங்களுக்கு பேபி பெரிய குடும்பத்தெல்லாம் உயிரணுக்கள் விரைப்புத்தன்மைலாம் இருக்கா? ஆணுறுப்பு விரைப்புத்தன்மைலாம் இருக்கா? அது வந்து என்னன்னா சார், 2 பேரும் தாம்பத்திய உறவுல இருக்கும்போது செய்யணும்னு முயற்சி பண்றப்ப அது அவருடைய உறுப்பு வந்து என்னுடைய உறுப்புல வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே டச் பண்ணி இருந்தாதான் அந்த ஃபீலிங்ஸ் அவருக்கு வருது. ஆனா ஃபீலிங்ஸ் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு டென்ஷன் வந்துருது. ரொம்ப ஸ்டிஃபா இருக்கு, பயங்கர டென்ஷன் ஆகுறாரு. பட் அது ஃபீலிங்ஸ் வந்து தலைக்கு மீறி வர்றதுனால என்னால முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியலன்ற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்றாரு. ஆனா செமன் வருதா இல்லையான்னு எனக்கும் தெரியல, அவருக்கும் தெரியல. அது பார்த்துக்கலாம், ஒன்றும் பயம் கிடையாதுமா. எல்லாமே நம்மகிட்ட உயிரிழப்பு இல்லாத கேஸ் தான். நீங்கள் அங்கங்கே சுத்தாங்க தேவையில்லாமல். என்கிட்ட வர்ற கேஸ் எல்லாமே என்கிட்ட ரிப்போர்ட் வச்சுருக்கேன்ல, எல்லாமே ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னால் என்ன நிலைமை, ட்ரீட்மெண்ட்டுக்கு பின்னால் என்ன நிலைமை. இப்போ கூட திருவொட்டியூர்லேருந்து வந்தாங்க. திருவொட்டியூர் 2 மாதம் மருந்து தான். பேர் சொல்ல விரும்பலை, அவங்க பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. குழந்தை பெண் குழந்தைய அவங்களுக்கு பிறந்திருக்கு அந்த தம்பிக்கு. ஆமாம் சரிங்க சார். இப்போ நான் உங்ககிட்ட வரணும்னா இப்போ நான் எடுத்துக்கிட்ட ட்ரீட்மெண்ட், அவர் எடுத்துக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டோடைய ஷீட் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரணுங்களா? ஆமாம், உறுதியாக அந்த கண்ணுக்கு பார்த்த ட்ரீட்மெண்ட் மெயினாக கொண்டு வரணும். கண்ணுக்கு பார்த்த ட்ரீட்மெண்ட், கண்ணுக்கு பார்த்தீங்களா? ஆமாங்க சார். அந்த ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட்டு கம்பல்சரியாக கொண்டு வரணும், கம்பல்சரியாக. அதான் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். என்னென்ன ரிப்போர்ட்டுகள் எடுத்தீங்களோ தேவைப்பட்டால் நான் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு தான் மருந்து கொடுப்பேன். கவனம். ஓஹோ. ஆமாம், ஸ்கேனு, விதை ஸ்கேனு, ஆணுறுப்பு, விந்து குழாய், அடுத்த ஹோல் அப்டமன் ஸ்கேனு எல்லாமே இங்கே எம்பிபிஎஸ் எம்டி டிஎம்ஆர்டி டாக்டர்லாம் இருக்காங்க நம்ம பக்கத்திலே. அவங்க டாக்டரை வச்சு ஸ்கேன் பண்ணி பழைய ரிப்போர்ட் பார்த்து மருந்துகளை கொடுத்து பக்காவா நம்ம சரியா அடுத்த வருஷம் நம்ம குழந்தை உண்டு. இந்த வருஷம் மருந்து எடுத்து அடுத்த வருஷம் நம்ம டெலிவரி பண்ணிடணும் குழந்தைய. ஓகே ஓகே ஓகேங்க சார். உங்க பேர் என்னமா பேரு? தம்பி பேர் எழுதிக்க தம்பி. என் பேர் கீதா பிரபு. அவர் பேர் பிரபு, என் பேர் கீதா. ஒண்ணுமே கவலைப்படாதீங்க, கடவுள்கிட்ட நம்பிக்கையா பிரேயர் பண்ணிட்டு ஆண்டவர் மேல பாரத்தை போட்டு அது பாருங்க. நான் கிறிஸ்டின் தான் சார், ஜெபம் பண்ணிக்கிற ஆளுதான். ஆனா அந்தோனியார் நீங்கன்றதுனால எனக்கு ஒரு நம்பிக்கையோட உங்களுக்கு கால் பண்ணணும். ஆமா, அந்தோனியார் வந்து மிராக்கிள் பண்றாரு. அப்படி சொட்ட கடிக்கிறதுல இன்னைக்கு பாருங்க, நிறைய நமக்கு எதிராக நிறைய போலி நாட்டு இருந்தாருவன் அட்ரஸ் இல்லாம ஆயிட்டான். ஒரு செகண்ட்லயே அட்ரஸ் இல்லாம ஆயிட்டான். ஆமா, கடவுளுக்கு வந்து எதிராக மனிதர்களுக்கு விரோதமாக யார் செயல்பட்டாலும் ஆளே அட்ரஸ் இல்லாம ஆயிரும். புரியுதா? ஆமா ஆமா ஆமா. கொழுக்க வச்சு பைபிள்ல இருக்குல்ல, செம்மறி ஆடு ஆட்டுக்கு இலை போடும்போது நல்ல இலையை போட்டு இருப்பாங்க. ஆடு தின்னுட்டே இருக்கும். நல்லா நமக்கு இறைய நம்ம நல்ல நல்ல இலை உழுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை வெட்ட போகிறவன்னு அதுக்கு தெரியாது. புரியுதா? ஆமாம், கொழுக்க வச்சு அடி விழுந்துடும். நம்ம என்ன செய்கிறோமோ அதான் திரும்பி வரும். அது யார் செஞ்சாலும் தப்பு தான். அவர் டாக்டராக இருந்தாலும் சரி தான், அவர் என்ஜினியராக இருந்தால், அவர் எவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் கடவுளுடைய சட்டத்தினால ஒரே ஆள் தான். புரியுதா? மருத்துவம் இன்னைக்கு சீரழிஞ்சு சின்ன பண்ணம் ஆயிட்டுமா. இன்னைக்கு காலகட்டத்தில் சித்த வைத்தியில் நிறைய ஃப்ராடுகள்லாம் இருக்காங்க டிவியிலே. நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து நான் சோர்ந்துட்டேன் சார். நிறைய மாத்திரை மருந்துகள். ஒண்ணுமே கவலைப்படாங்க. அந்தோனியா அரசால எந்த காலகட்டத்திலும் யாரையுமே கைவிடாது. ஒன்னும் கவலைப்படாங்க. சரிங்க சார். ஆமா, கீழே அட்ரஸ் நோட் பண்ணி நேரடியாக வந்து பாருங்க. சரிங்க சார். சரிங்க. நன்றிமா, நன்றி. நன்றிங்க சார், நன்றி. கவலைப்படாங்க. ஆமா, கவலைப்படாங்க தம்பி. ஆமா, இருக்கட்டும். நிறைய கேஸுகள் இதே கேஸ் தான். அவசரப்படக்கூடாது வாழ்க்கையில. 10 நிமிஷம் நம்ம என்ன செய்யணும்? நல்ல அருமையா நம்ம கடவுளுக்காக இந்த நேரத்தை செலவழிச்சு நம்ம என்ன செய்யணும்? நல்லா என்ன செய்யணும்? ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒரு வைத்தியத்தை ஆரம்பிக்கணும். ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு போகணும். உள்ள போகும்போது நம்ம நிறைய அந்த மிருகங்கள்கிட்ட போய் மனித மிருகங்கள்லாம் வைத்தியம் பண்ணிக்கிறாப்புல. மனித மிருகங்கள் சித்த மருத்துவத்தில் நிறைய அரக்கன்லாம் இருக்கானுவேன் நம்ம சித்த மருத்துவத்தில். அப்போ அதை நம்ம கவனம் பார்த்து போட்டோமா, தம்பி கைப்பழக்கம் பண்ணியிருக்கேன்னு தெரியுது. போய் ஒரு மருந்து சாப்பிட்டு தலை சுற்றுன்னு சொன்னால தலை தெரியும் தப்பாடி சுற்றி சாப்பிட அன்றைக்கி ஆணுறுப்பு சுருண்டு வளைஞ்சு கிடக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில், திருவண்ணி மாவட்டம் 2 மாவட்டமும் கவராய் வருது நம்மகிட்ட இப்போ அதிகமாக. ஏன்னா மழைலாம் விழுதுனால குளிர்ச்சியாக இருந்து கைப்பழ முடியலாம் நான் பயங்க. ஆனால் கவலைப்படாதீங்க. இந்த இரவு 10:30 மணிக்கு கூட சந்திக்கிறேன் உங்களை. தம்பி கவலைப்படாத. ஆமாம், இந்த இரவு 10:30 மணிக்கு மீண்டும் சந்திக்கிறேன். எந்த நோயாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் முறையான சிகிச்சை. டிவியில் பேசுகிற டாக்டர் வந்து பிஎஸ்எம்எஸ் படிக்காத டுபாகூர் நிறைய பார்ட்டி இருக்குது. கோட்டு போட்டு சூட்டு போட்டு நல்லா டையெல்லாம் கட்டிக்கிட்டு அங்கே இருந்து ஊற்றுப்பாங்க. இங்கே பாரு, இப்படி பாரு, இருபத்து வாச்சு நிறைய பேருக்கான டாக்டர் வேஷம் போட்டு. இன்னொரு நேரலையில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்ன நேர்களே, டாக்டர் ஜே ஜான்சன் பிஎஸ்எம்எஸ் அவர்கள் வந்து குழந்தைமின்மை பிரச்சனையை பற்றி ரொம்ப அழகாக தெளிவாக இவ்வளோ நேரம் நமக்காக சொல்லிட்டு இருந்தார். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி குழந்தைமின்மை பிரச்சனைங்க இருக்கா? ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே ஃபோன் பண்ணுங்கள். அவர்கிட்ட போய் உங்களோட மொத்த பிரச்சனைகளுக்கும் தீர்வடைங்க. இந்த மாதிரி ஒரு அழகான நல்ல நிகழ்ச்சியில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஃபீமேல் இன்ஃபெர்டிலிட்டி, பெண்களுக்குள்ள குழந்தையின்மைக்கு என்னென்ன காரணங்கள்?
ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து தைராய்டு ஹார்மோன். தைராய்டு ஹார்மோனில் பெண்களுக்கு வந்து 2 வகையான தைராய்டு ஹார்மோன் உண்டு. அதில் வந்து ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம். ஹைப்போதைராய்டுனா அண்டர் ஆக்டிவ் தைராய்டு. அது ரத்தத்தில் வந்து TSH, T3, T4 குறைவாக இருந்தால் ஹைப்போதைராய்டிசம். ஹைப்பர் தைராய்டிசம் வந்து ஓவர் ஆக்டிவ் தைராய்டு. ரத்தத்தில் TSH, T3, T4 வந்து அதிகமாக இருந்தால் ஹைப்பர் தைராய்டிசம். ரெண்டாவது பாயிண்ட் ஓவரியன் சிஸ்ட், ஓவரியில் வரக்கூடிய கட்டி. ஓவரியில் வரக்கூடிய கட்டினால பெண்களுக்கு irregular பீரியட், அதாவது அதிகமான மாதவிடாய் ஒழுங்காக வராது. அடுத்தால வயிற்று வலி, அதாவது அப்டமன் பெயின். அப்போ ஓவேரியன் சிஸ்ட், இதற்கு என்னென்ன காரணங்கள் உண்டுனா, என்ன சிம்டங்கள், அறிகுறிகள்? irregular பீரியட்ஸ், வயிற்று வலி பெண்களுக்கு அதிகமாக இருக்கும். மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியாசிஸ். எண்டோமெட்ரியாசிஸ் வந்து it is effective about 90 million women worldwide. This condition occur when the tissue of the uterine grows outside of the uterus. அதில் சிம்டம், சைன்ஸ் அண்ட் சிம்டம் வந்து, அதாவது பெயின்ஃபுல் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள், மாதவிடாய் வரும்போது அதிகமான வலி. அடுத்தால வந்து இரவல் பவுலாப் சிண்ட்ரோம், அதாவது பயங்கர பேட் ஸ்மெல் இருக்கும். மாதவிடாய் வந்து ரொம்ப அழுகிய முட்டை நாற்றம் வீசும். நாலாவது பாயிண்ட் PCOD, பாலிசிஸ்டிக் ஓவரி, அது பைலேட்ரல் பாலிசிஸ்டிக் ஓவரி. இதற்கு என்ன காரணங்கள்? மெயின் காசஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி. irregular பீரியட், அதாவது மாதவிடாய் ஒழுங்காக வராது ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் ஹை லெவல் ஆஃப் ஆண்ட்ரோஜன், ஆண்களுக்கு சுரக்கூடிய ஹார்மோன் வந்து அதிகமாக காணப்படும். ஹை லெவல் ஆஃப் டெஸ்டோஸ்டிரான், டெஸ்டோஸ்டிரான்னா ஆண்களுக்குள்ள ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கும் இந்த PCOD உள்ளவங்களுக்கு. அடுத்தால பெயின் டியூரிங் இன்டர்கோர்ஸ், உடலுறவு பண்ணும்போது அதிகமான வலி. அடுத்தால ஃபேசியல் ஹேர், முகத்தில் வந்து முடிகள் முளைக்கும். இது PCODக்குள்ள காரணங்கள். ஐந்தாவது பாயிண்ட் fallopian tube damage. fallopian tube damage or blockage is a known causes of infertility. அதாவது உள்ளுக்குள்ள fallopian tube HSC எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது fallopian tubeல பிளாக் இருந்துச்சுன்னா குழந்தை இல்லாமல் பெண்கள் சிரமப்பட வேண்டிய காலங்கள் உண்டு. அதனுடைய சைன்ஸ் அண்ட் சிம்டம், அறிகுறிகள் என்ன? fallopian டேமேஜுக்கு வெஜினல் ப்ளீடிங், அதிகமான ப்ளீடிங் வந்து அதிகமான இரத்தப்போக்கு ஒன்று. ரெண்டாவது பெயின்ஃபுல் இன்டர்கோர்ஸ், உடலுறவு பண்ணும்போது அதிக வலி. மூன்றாவது அப்டமல் பெயின், அதிகமான வயிற்று வலி. அண்ட் பெயின்ஃபுல் யூரினேஷன், அதாவது யூரின் போகும்போது வலி இருக்கும். அடுத்தால ஆறாவது பாயிண்ட் யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ். யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் ஆர் டியூமர்ஸ் which are located on the walls of uterus. ஒன்று ஹெவி ப்ளீடிங், ரெண்டாவது பெயின்ஃபுல் innovation. which proper treatment for uterine fibroid it is to possible to conceive. அதிகமான ப்ளீடிங், அதிகமான இரத்தப்போக்கு, அதிகமான ரொம்ப கட்டியாக வரும் ஃபைப்ராய்ட் கட்டிக்கு. அடுத்தால வந்து பெண்களுக்குள்ள ஹார்மோன்ல புரோலாக்டின் ஹார்மோன், FSH ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லூட்டினைசிங் ஹார்மோன் LH, ப்ரொஜெஸ்டரோன் ஹார்மோன். இந்த ஹார்மோனுடைய பாதிப்பினால பெண்கள் குழந்தையினால் பாதிக்கப்பட்டு நம்முடைய அந்தோனியார் வைத்தியசாலையை பொறுத்தவரை முழுமையாக ஹார்மோன் பரிசோதனை செய்து பார்த்து சித்த மருத்துவம் பின்விளைவில்லாத மருந்துகளை எளிமையான முறையில் கொடுத்து கடந்த 20 ஆண்டுகளாக கொடுத்து வருகிறோம். அணுக வேண்டிய முகவரி டாக்டர் ஜே ஜான்சன், BSMS, கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் 723, செயின்ட் ஆண்டனி சித்தா மெடிக்கல் சென்டர், நம்பர் 37/6, நடேசன் ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17, நியர் மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன். பிரியர் அப்பாயின்மெண்ட் டாக்டர், கான்டாக்ட் நம்பர் 9841059194. டாப் 10 ஃபேக்டர்ஸ் இம்பார்ட்டன்சி. 10 வகையான காரணிகள் வரக்கூடிய ஆண்மை குறைவுக்கு என்னென்ன காரணங்கள்? 10 வகையான காரணங்கள் இல்லை காரணிகள். முதல் பாயிண்ட் பிசிக்கல் ஆர்கானிக் கேசஸ். அது அந்த பிசிக்கல் ஆர்கானிக் கேசஸ் என்பது நம்பர் 1 ஹை பிளட் ப்ரெஷர், அதிகமான இரத்த அழுத்தம். அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹை கொலஸ்ட்ரால், அதிகமான கொழுப்பு சத்து, அதாவது ஹை கொலஸ்ட்ரால். ஹார்ட் அண்ட் வாஸ்குலார் டிசீஸ்,
இருதயம் சம்பந்தப்பட்ட வாஸ்குலார் நோய்கள். அடுத்தால லோ மேல் ஹார்மோன், ஆண்களுக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோன் பற்றாக்குறைவு. அடுத்தால புரோஸ்டேட் கேன்சர், புரோஸ்டேட்டில் வந்து என்லார்ஜ்மெண்ட், அதாவது கிட்னியுடைய அந்த நெக் ஆஃப் தி யூரித்தரா அண்ட் யூரினரி பிளாடர் வந்து என்லார்ஜ்மெண்ட், அதான் புரோஸ்டேட் கேன்சர். புரோஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யூரின் வந்து அவுட்புட்டை வந்து என்னாகும், சரியான முறையில் வெளியாகாமல் முழுமையானது உள்ளே தங்கி கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகுது, அதான் புரோஸ்டேட் கேன்சர். அதே பேர் டயபெட்டிஸ், சர்க்கரை நோய், விச் ஆர் அசோசியேட் வித் எரெக்டல் டிஸ்பங்க்ஷன். முதல் பாயிண்டில் ஃபிசிக்கல் ஆர்கானிக் கேசஸ். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹார்மோன் ஃபால்ட், இம்பேலன்ஸ் ஆஃப் ஹார்மோன், அதாவது டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் 1, தைராய்டு ஹார்மோன். தைராய்டில் வந்து ஹைப்போ தைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம். மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வாஸ்குலார் டிசீஸ். இட்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஃபார் நியர்லி ஆஃப் ஆஃப் ஆல் கேசஸ் ஆஃப் எரெக்டல் டிஸ்பங்க்ஷன். வாஸ்குலார் சம்பந்தப்பட்ட நோய்களால் கூட ஆண்மை குறை ஏற்படும். நாலாவது பாயிண்ட் நர்வஸ் சிஸ்டம், அதாவது எபிலிப்சி, ஸ்ட்ரோக், மல்டிபிள் ஸ்க்ளோரோசிஸ், பார்க்கின்சோனிசம் டிசீஸ். அஞ்சாவது பாயிண்ட் சைக்காலஜிக்கல் ப்ராசஸ். இட் டிஸ்டர்ப்ட் erectile dysfunction. It leads to main inability to achieve and maintain an erection of his penis sufficient for mutually satisfactory intercourse with his partner. ஆறாவது பாயிண்ட் alcohol. The heavy alcohol use can acquire major damage to a number bodily system and organs. Alcohol can injury to the brain and liver, the kidneys. ஏழாவது பாயிண்ட் smoking. Man who smoking more than 20 cigarettes daily had a 60% higher risk of erectile dysfunction compared to man who never smoked. 15% of the past and present smokers had experienced erectile dysfunction. எட்டாவது பாயிண்ட் drugs. Various medicine and recreational medicine can have an effect on sexual dysfunction. 9th stress, அதாவது டெத் ஆஃப் லவ்ட் மீ. மேரேஜில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால், அடுத்தால ஜாப் லாஸ், வேலை இல்லாதனால அதனோட ஸ்ட்ரெஸ் வரும். அடுத்தால டைவர்ஸ், விவாகரத்தினால கூட ஸ்ட்ரெஸ் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்தால இல்னஸ், அடிக்கடி சுகமில்லாமல் போகிறனால அதனால கூட இந்த மனநிலை அழுத்தம் வரலாம். மணி ப்ராப்ளம், பண பிரச்சனைனால, புதிய வேலையில் பிரச்சனை. அடுத்தால ரிட்டைர்மெண்ட், 50, 60 வயசு 65 வயசு ரிட்டையர்ட் ஆகும்போது நமக்கு அதனால் கூட மன அழுத்தம் ஏற்பட இந்த பாதிப்புகள் ஆன்மீக குறைவுக்கு காரணங்களாக ஸ்ட்ரெஸ் என்ற ஒரு வார்த்தைகளில் இது அடைமொழியாக இருக்கிறது. 10வது பாயிண்ட் வந்து வெரிகோஸ் வெயின், வெரிகோசில். இப்போ 10 வகையான காரணிகள் அல்லது காரணங்களை ஆன்மீக குறைவால் ஏற்படுவதற்கு ஒரு ஆடவனுக்கு, வயதுக்கு வந்த வாலிபனுக்கு ஆன்மீக குறை ஏற்பட காரணங்களாக அமைகிறது. இந்த 10 வகை காரணங்களை அறிந்து நம்முடைய சித்த மருத்துவத்தில் கடந்த 20 ஆண்டுகளாக அந்தோனியார் வைத்தியசாலையில் மக்கள் பயன்பெறக்கூடிய அளவுக்கு உள்ளதை உள்ளவாரி சொல்லி பலதரப்பட்ட வாலிபர்கள், திருமணம் முடிந்த ஆடவர்கள், திருமணம் முடிந்த குழந்தை உண்டான தம்பதியினர்கள், ஆண்கள் வந்து ஆன்மீக குறை சம்பந்தப்பட்ட தீர்வுகளுக்கு, ஆன்மீகப்பட்ட அறிகுறிகளுக்கு நம்முடைய சித்த மருத்துவ சிகிச்சையை பயன்படுத்தி இன்புற்று வாழ அந்தோனியார் வைத்தியசாலை என்றுமே உதவிகரமாக என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயின் அந்தோனி சித்த மருத்துவ நிலையம், டாக்டர் ஜே ஜான்சன், BSMS, நம்பர் 37 கீழ் 6, நடேசன் தெரு, சிவா விஷ்ணு காம்ப்ளெக்ஸ், டி நகர், சென்னை 17. மாம்பலம் ரயில் நிலையம் அருகில். கைபேசி எண் 9840599194. தொலைபேசி எண் 0442435651. வெளியூர் முகாம் கிடையாது. சென்னை டி நகர் மட்டுமே. விடுமுறை நாட்கள் இல்லை.